உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தேவமணியனும் சமூக ஊடகம். உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கின்றேன். மூச்சடங்கா இரவுகள் இசை வெளியீடு 29/3/2025 அன்று எங்கு நிகழ்ந்தது? கொடிகாமத்தில் நட்சத்திர மகாலில் இசை வெளியீடு நடைபெற்றிருந்தது. ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால், ஒரு மாதம் அல்ல, ஒரு வாரத்துக்குள்ளேயே அவர்கள் முடிவெடுத்துக் கொண்டார்கள். ஏப்ரல் 5 முதல் பாலா திரையரங்கில் சாவச்சேரியில் இந்த மூச்சடங்கா இரவுகள் என்கின்ற முழுநில திரைப்படத்தை காணக்கூடிய அளவுக்கு அவர்கள் ஒழுங்குகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, 2, 3, 4 காட்சிகள் வரை இருக்கின்றாமே என்கின்ற நல்ல செய்திகளையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். மறக்காமல் இதனை ரசித்து பாருங்கள். அது மட்டுமல்ல, மூச்சடங்கா இரவுகள் இசை வெளியீட்டின் அடுத்த பகுதி, அதாவது பாகம் 2 தொடர்கின்றது. உயிரே உயிரே உணர்வில் கலந்து உதறி போகாதே, உயிரே உயிரே உணர்வில் கலந்து உதறி போகாதே, உன்னாலே தீயில் விழும் புழுவானே. பரம்பொருள் பாதம் பணிந்து இந்த ஆதரவற்று அனாதரவாய் விடப்பட்ட நிலத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற இந்த பிரபஞ்ச சக்தியையும் வேண்டிக் கொண்டு, இன்றைக்கு உண்மையிலே தென்மராட்சி மண் பெருமை கொண்டவர் வேண்டிய ஒரு விடயம் நடந்தேறி இருக்கின்றது. வரலாற்றிலே பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய இன்றைய நாள் இந்த ஈழ சினிமா எம்மவர்களால் கொண்டாடப்பட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களில் ஒருவராக இந்த நிகழ்விலே என்னை தலைமை உரையாற்றுமாறு லோகநாதனின் காப்போத்த உயர்தர வகுப்பு ஆசிரியரும் என்னோடு எப்பொழுதுமே மிகவும் அன்பாகவும் பண்பாகவும் பழகின்ற மாணவருமான லோகநாதனின் அன்பு வேண்டுகோளும் இணங்க இங்கே தலைமை உரையாற்ற வந்திருக்கின்றேன். எனக்கு முன்னர் பேசிய நற்குணராஜா அவர் வரவேற்புரை வழங்கியவர். பல்வேறு கலைஞர்களை அறிமுகப்படுத்தி அவர்களை வரவேற்று இந்த திரைப்படங்களை தயாரிப்பதில் உள்ள பல்வேறு பிரச்சனைகளை எடுத்து கூறி இங்கே பல்வேறு விடயங்களை உண்மையான தலைமுறையிலே ஆற்ற வேண்டிய விடயங்களை எனக்கு முன்னர் பேசியவர் எடுத்து கூறிவிட்டார். என்றாலும் எனக்காக வழங்கப்பட்ட பணியை ஒரு சிறிய நிமிடம், ஒரு 5 நிமிடத்துக்குள்ளே நான் நிறைவு செய்கின்றேன். முதலாவதாக, லோகநாதன் மட்டும் எனக்கு அறிமுகமானவரில்லை. கந்தசாமி அன்னை நான் 75ஆம் ஆண்டிலே இருந்து எனக்கு அறிமுகமானவர். குறைந்தது 50 வருடங்களுக்கு மேல் மிகவும் அன்பாக பழகுகின்ற ஒரு குடும்பம் எனது ஊரை சேர்ந்தவர். அங்கோடு மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். சிவஞான சுந்தரம் குடும்பத்தினர் அம்மா அப்பா இருவரும் இங்கே மேடைக்கு வருகிறார்கள். இவர்களுக்கும் இந்த படத்தில் மிகப்பெரிய பங்கு உண்டு. எங்களுடைய தயாரிப்பாளர் பெருமைமிகு அன்புமயில் அண்ணா அவருடைய மாமனார் மாமியார் கூட. எனவே மருந்தரை நீங்க இவ்வளவு ஆசைப்பட்டு நீங்க படம் எடுக்க ஒரு பிரச்சனை கிடையாது அப்படின்னு விட்டு கொடுக்குற அந்த மனசு இருக்கு இல்லையா, அதுக்காகவும் கைதட்டி ஆரம்பிங்க, அன்பு கொடுக்கிறார்கள். இந்த மாதிரி எங்களுடைய கலைஞர்கள் சிறப்பதற்காக, எங்களுடைய படைப்புகள் மேல் எழுப்புவதற்காக, எங்களுடைய அடையாளம் இன்னும் தெரிவதற்காக யாரெல்லாம் யோசிக்கிறார்களோ ஒரு சின்ன உதவி செய்யறாங்க. முதலாவது பாடல் இப்போது இங்கே வெளியிட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய தனித்துவமான அடையாளங்கள் என்று கொண்டாடப்படுகின்ற இயக்குநர்கள் வெளியிட்டு வைக்க எங்களுடைய தயாரிப்பாளர்களுடைய மாமனார் மாமியார் குடும்பத்தினர் பெற்றுக்கொள்ள இந்த தேவதை தேர்மொழியை வாழ்ந்த பாடல் இப்போது இங்கே வெளியீடு செய்யப்பட்டிருக்கிறது. மகளே மகளே என் ரதியே வடிவே வரவே குளிரே மகளே மகளே.
தேடிய மான்வழியே வா மகளிடம் அடி வந்த உயிரே வா என் மார்பினில் உருகிடும் உறவே வா. என்ன அடையாளப்படுத்துவாங்க ஒரு 3 நாள் முன்னால் என்ன பேசினாங்க பக்கத்தில் வந்துக்கிறான் வாங்க இந்த பேசு அன்பான சங்கர் அனைவருக்கும் வணக்கம். நான் எதிர்பார்க்கையில் நாம் நிறுவனம் சொல்லவும் இல்லை. கிட்டலாம் நம்ம இப்போ பயணிக்கலாம் தான் வந்து ஆளுக்கு நேராக வந்து சந்திக்க கண்டிப்பாக அப்படி யாருக்கும் சொல்லவே இல்லை. சர்ப்ரைஸாக தான் வந்துடுறேன். ஓகே, இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பார்க்க எனக்கு கரும்பொருத்தமாக இருக்கு. இங்கே அன்போடு அழைக்கின்றோம் சுபீகரன் MSK நடிகராக இணை இயக்குனராக தன்னுடைய கலை திறமையை இந்த கலை உலகிற்கு நிரம்ப தாராளமாக வழங்கிக் கொண்டிருக்கிறார். சுபீகரன் நம்மோடு மேடைக்கு வாங்க. இங்கேயும் வந்து இந்த விழா சிறக்கிறதுக்காக பயங்கரமா ஓடி ஆடி வேலை செய்துட்டு இருக்காரு. எனவே நான் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கிறேன். சுபீகரன் இப்ப எங்க போயிட்டீங்க? வாங்க 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 கை தட்டி அவரை உற்சாகப்படுத்தணும் அப்படின்னா இன்னும் பல படங்கள் நடிகையாக தன்னுடைய பணியை செய்திருக்கின்ற தர்ஷனா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து அடுத்த விருதினை பெறுவதற்காக இனி அழைக்கின்றோம் நடராஜா அவர்களை. அவரும் நடிகராக இந்த படத்தில் கலக்கியிருக்கிறார். ஒழுங்கப்பட்டது போதுதான் எங்களுடைய படைப்புகள் எல்லாமே சர்வதேச ரீதியில் கவனத்தை பெறும். எனவே இந்த மேடையை அதுக்கான ஒரு மேடையாகவும் அதை பயன்படுத்த வேண்டும். இன்னும் ஒரு தடவை கைதட்டுங்க. அடுத்த விருதுகளை பெறுவதற்கு அழைக்கிறோம். அவங்களும் நடிகை அரிதா அவர்களை. எனவே அரிதா சரண்யம் ரெடியாக நீங்கள் சரண்யம் உங்களுக்கு நான் விருதினை வந்து மாசாவை வீச்சு போடுங்க. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல எங்கேயாவது வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு எல்லாருமே தேடி இருக்கோம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எங்களோட படைப்பாளிகள் எங்களோட கலைஞர்களுக்கு என்ன மாதிரி வயசு வித்தியாசமா இல்லாம விதவிதமான கேரக்டர்ஸ் எல்லாம் ஒரு நிமிஷம் தான். இந்த ஜாதகவி படத்துல இதே போல ஒரு நிகழ்வு எனக்கு வாய்ப்பு கிடைக்குது. அந்த டைம் தம்பி யோகா ஒரு கெஸ்டாக கூப்பிட்டிருந்தார். அதே போல இந்த இடத்திலே சங்கர் அவர்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டது மிகவும் ஒரு பூரணத்துவமாக இருக்கின்றது. இந்த வெற்றி, அதாவது இசை வெளியீட்டு விழா என்பதற்கு அப்பாலே இது ஒரு வெற்றி விழாவாகவே நாங்கள் கருத்தில் எடுத்துக் கொள்ளலாம். ஆகவே இது ஒரு இசை வெளியீட்டு விழாவுக்கு அப்பாலே இந்த வடக்கு மாகாணத்திலே ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி விழாவாகத்தான் நாங்கள் இதை கொண்டாட வேண்டும். இது ஒவ்வொருவருக்கும் கிடைத்த ஒரு முதலாவது பாட்டிலேயே எங்களுடைய அந்த கலையின் படைப்பின்
சுவாரஸ்யம் வந்து எவ்வளவு முக்கியத்துவம் படைத்திருக்கின்றது என்பதை பற்றி ஆழமாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே இவ்வளவுக்கும் எவ்வளவோ அந்த கலைஞர்கள் கஷ்டப்பட்டு தங்களை அர்ப்பணித்திருப்பார்கள். கடைசியாக இந்த படத்தை வெளியிடுவதற்கு தயாரிப்பு நிறுவனத்தை இலங்கையிலே உள்வாங்குவதற்கு ஒரு சில பதிவுகளுக்கு லோகங்கள் கடைசி நேரம் பட்ட கஷ்டமும் அதற்கு ஒரு பருந்தோ அல்லது ஒரு குருவி போல நான் ஒரு சின்ன ஒரு அர்ப்பணிப்புகளை செய்வதன் பிரகாரம் அந்த படத்துக்கு நானும் ஒரு சில பங்காளியாக இருக்கின்றேன் என்று நினைக்கின்ற பொழுது மிகவும் பெருமையாக இருக்கின்றது. அதே சமயம் இங்கே கூப்பிட்டு கௌரவப்படுத்தி இந்த கலைஞர்களுக்கு என்னுடைய கையால் இந்த விருதுகளை வழங்கியதை அந்த நிர்வாகம் கூப்பிட்டு வரவேற்பதற்கு மீண்டும் அவர்களுக்கு நன்றியை கூறி மீண்டும் வெற்றி விழாவில் மீண்டும் சந்திப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய வபா அங்குமயில் அவர்கள் இந்த பாடலை எழுதி இருக்கிறாங்க. உங்களுடைய கரகோசத்தோடு யாதவன் தாரணி குடும்பம் ஆகியோரையும் அன்போடு மேடை கிடைக்கின்றோம். ஒரு தடவை இன்னும் ஒருக்கா யோரா காய்கறி உயிரே பாடல் இங்கே வெளியாகிறது. மூச்செழுந்தார் இருபதனுடைய இரண்டாவது பாடல். இந்த பாடல் தான் எனவே இந்த பாடல்ல ஏதோ ஸ்பெஷல் இருக்கு. அந்த பாடல் என்னன்றதை இப்ப நாங்க கேட்க போறோம். பாடல் இருவட்டு கடை சீரீஸ் நீங்க இங்கே வாங்க முடியும் மேடை கலைகள். எனவே அதையும் வாங்கி கொண்டு போய் வீட்டுல கேட்டு உங்களோட குடும்பத்தையும் கேட்க வச்சு இன்னும் இந்த கலைஞர்களுக்கு ஆதரவை வழங்கும்படியும் அன்போடு விழாக்குழு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். முழுவாரே
நீங்கள் டைம் ஒன்று இருக்குன்னு பார்த்தேன். ஓகே, என்னன்னு சொன்னால் நான் வந்து திருவண்ணாமலையில் பிறந்தேன். சொல்லிசைகள் நான் தான் என்னை பாராட்டி எடுத்து வச்சு யாழ்ப்பாணத்துக்குள்ள எனக்கு ஆரம்பத்தில் ஒரு அங்கீகாரம் கொடுத்தது லோகாதரனா ஜாத்தடி படத்தில் வந்து இன்ட்ரோ ட்ராக் பாடியிருக்கிறேன். 9 வருஷத்துக்கு முதல் அங்கே யாழ்ப்பாணத்தில் நான் ஏறின முதலாவது மேடை வந்து அந்த மேடை தான். அதே மாதிரி அந்த நிகழ்ச்சியான சம்பவம் நடந்தது தானே, இந்த சந்திரன் அவர் கட்டி தழுவி இதில் கொண்டது. அது அவர் ஃபீல் நான் கண்கலங்கிட்டு என்ன 9 வருஷத்துக்கு முதல் பார்த்தது யாழ்ப்பாணத்தில் ஒரு பிரம்மாண்டமான அளவில் நடந்திருந்த ஒரு பத்த சினிமாவை நோக்கின ஒரு முதல் அடின்னு சொல்லுவோம். அந்த யாழ்தவி இசையால் வெளியீடு அது அந்த கண்ணூர் பட்ட மாதிரியே போயிட்டு எல்லாருக்கும் பாடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டோம். இலங்கையுடைய அத்தனை இசையமைப்பாளர்களுக்கு இந்த மேடையில் வந்திருக்கிற இப்போது மூச்செழுந்தாகிறவர்களுடைய அடுத்த பாடல் இங்கே வெளியிட்டு வைக்கப்படுகிறது. ஆனால் நானும் உட்கார்ந்து பார்த்து கொண்டு நாட்டிய ரமேஷன்னா ஒவ்வொரு முறையும் கைதட்டு கொண்டே இருக்கிறேன். இது உங்களோட பிரியர் மேடு. நீங்க உணர்ந்து உணர்ச்சியால கைதட்டணும். கொஞ்சம் சத்தம் போடுங்க. ஓகே, சூப்பர். ஜி ஜி போற இந்த ஊரு மேல கொஞ்சம் நில்லு. ஐயோ சத்தம் பின்னு கொஞ்சம் போடு. ஐயோ இது வேற மாதிரி ஃபீல். நோ மோ பண்ணாதீங்க சீக்கிரத்துக்கு. ஓகே தட்ஸ் மை ஃபீல் சிறகு. புத்தி வச்ச மணி குமிஞ்சிங்க தானே பசங்க கிட்ட சுத்தி வச்சி கட்டி தவிர கம்முல வெள்ள புசர பிள்ளைக்கு நடி பீச்சிதா போட பிள்ளைகளோட ஹிட் நீ தானே சேர ரமணிட்டு ஜமெண்டு கேஜி பில்ல நமக்கு நாட்டத்து ராவண வீர எது
நிச்சயமாக இசை விழா கலைவிழாவாக மாறி உங்களுக்கு ரசனையை தோடி தந்திருக்கும் என்று நம்புகின்றேன். அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு விடயத்தை கூற வேண்டும். மூச்சடங்கா இரவுகள் இந்த திரைப்படத்தின் முன்னோட்டம் மக்களின் முன் பார்வைக்கிடப்பட்டது மட்டுமல்ல, அங்கு கரகோஷம், மகிழ்ச்சி பொங்க, எல்லோருடைய கைகளிலும் கை தொலைபேசி என அச்சபையே புழுகத்தில் அல்லது ஒரு குதூகலத்தில் பொங்கி எழுந்ததை காணக்கூடியதாக இருந்தது. எங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கின்றது. அதுவும் ஸ்ரீலங்காவில் சாவச்சேரியில் 5ஆம் தேதி முதல் மூச்சடங்கா இரவுகள் வர இருக்கின்றது. நான் ரசிக்க இருக்கின்றேன். நீங்களும் வசதி இருப்பவர்கள் அங்கு சென்று பார்த்து மகிழுங்கள். முக்கியமாக தாய்நிலத்தில் இருப்பவர்கள் நிச்சயமாக பாருங்கள், ரசியுங்கள், மக்களிடம் பகிருங்கள். அது மட்டுமல்ல, வெகு விரைவில் ஐரோப்பா எங்கிலும், ஆஸ்திரேலியா, கனடா, யாது நாடுகளிலும் தமிழர்கள் வாழும் பூமி எங்கும் இத்திரைப்படம் பார்க்கப்பட வேண்டும். பார்ப்பது மட்டுமல்ல, பகிரப்பட வேண்டும். இது மட்டுமல்ல, தொடர்ந்து வரும் எம் தமிழர் திரைப்படங்களை பார்ப்போம், ரசிப்போம். நன்றி. நாங்கள் இந்த ஏப்ரல் மாதத்துக்குள்ள இந்த படங்கள் அநேகமான கேட்டதெல்லாம் முடிச்சிடுவோம். இதுன்னு தரம் குறைவாக இருக்குது. வீடியோ தரம் இதுன்னு தரம் இல்லை. நாங்கள் இன்றைக்கு இப்பவே நாங்கள் ஃபங்க்ஷன் முடிவுக்குள்ள நாங்கள் யூடியூப்ல போட்டுவோம். நீங்க எல்லாரும் பாருங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த ரெகுலர் தான் எங்களோட படத்துல ஆக்க தெரியும். தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்க. எவ்வளவு சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க. இந்நிறுவனத்தின் முன்னாடி எடுத்த திரைப்படம் யாழ்வேதி திரைக்கு வராத நிலையில் நாட்டின் பல பகுதிகளில் தேவாலயங்களில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பு தாக்குதல்கள் காதலை எப்படி பிரிப்பதென்று திரைப்படத்தில் முக்கிய நாடுகள்
அன்பான உறவுகளே, நாம் கலைஞர்களை மனமாற வாழ்த்துகின்றோம், மனமாற பாராட்டுகின்றோம். இவர்கள் முன்னேற்றத்திற்கு நாம் பின்புறமாக பலமாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ரசிகர்களாக, பார்வையாளர்களாக, கலைஞர்களாக நாம் கரகோஷம் எழுப்பி மனதார நெஞ்சார வாழ்த்தி அவர்களை முன்னுக்கு கொண்டு வருவது எமது கடமை அல்லவா? சரி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், இவ்வாறான விடயங்களை பகிருங்கள். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி.